Welcome back. Around 500 employees of a company have turned crore-patis. How? Well, that's because a Chennai-based tech startup was the first Indian company of a software as a service company to be listed in the Nasdaq Stock Exchange. While Prime Minister Narendra Modi was being greeted by fans on his arrival in Washington, D.C., a different kind of celebration was happening in New York City. Chennai-based Freshworks was being listed as the first Indian software as a service company on the Nasdaq. Thank you. Thank you. மகாத்மா காந்தியின் அரையாடை புரட்சியின் நூற்றாண்டு தினத்தை முன்னிட்டு 100 சிறுவர்கள் காந்தியடிகளின் உருவம் பொறித்த முகக்கவசம் அணிந்தவாறு பேரணி சென்றனர். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி மதுரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த காந்தியடிகள் விவசாயிகளின் நிலை கண்டு தானும் அரையாடைக்கு மாறினார். இந்த வரலாற்று நிகழ்வின் நூற்றாண்டு விழாவில் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனுடன் 100 சிறுவர்கள் காந்தியடிகள் முகக்கவசம் அணிந்தவாறு பேரணியாக சென்று மரியாதை செலுத்தினர். இந்தியாவிலேயே முதலாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது கேரளாவில்தான். கொரோனா இரண்டாவது அலையை சமாளிக்க முடியாமல் திணறுவதும் நிபா வைரஸ் பாதிப்பும் என அடுத்தடுத்த அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது கேரளா. தற்போது நாள் ஒன்றுக்கு சராசரியாக 15,000 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டு வருகிறது. அதேவேளையில் அங்கு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் விகிதம் 90% கடந்துள்ளது. மேலும் கேரளாவில் வடக்கு பகுதிகளில் தொற்று பாதிப்பு அதிக அளவில் கண்டறியப்படுவதற்கு அங்கு கூட்டு குடும்ப முறை இருப்பதும் ஒரு காரணம் என்கின்றனர். உலகம் முழுவதும் மேட் இன் தமிழ்நாடு என்ற குரல் ஒலிக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் லட்சியம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ஏற்றுமதி திறனை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு ஏற்றுமதி மாநாடு நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுமதியாளர்கள் அமைத்திருந்த கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஏற்றுமதி கையேட்டையும் அவர் வெளியிட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழக ஏற்றுமதியை $100 பில்லியன் உயர்த்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்திய அளவில் தொழில்துறையில் சிறந்த மாநிலமாக தமிழகம் உள்ளதாக கூறியதோடு மேட் இன் தமிழ்நாடு என்பதே தமிழக அரசின் லட்சியம் எனவும் குறிப்பிட்டார். குவாட்னா என்ன புதிய வார்த்தையாக இருக்கிறது என்று நீங்கள் குழம்ப தேவையில்லை. குவாட் என்றால் என்ன தெரியுமா? அமெரிக்காவின் தூண்டுதலால் சீனா, இங்கே பாருங்க, சீனா மேப்ல இங்கே இருக்கிறது. சீனாவுக்கு பக்கத்துல இந்தியா, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, அந்த பக்கம் ஜப்பான். சீனாவை சுற்றி ஒரு நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்த இந்த குவாட் அப்படிங்கிற மொத்தம் 4 நாடு. இந்த 4 நாடையும் இணைக்கும்படி நாம் கோடு போட்டால் அந்த குவாட்ரிலேட்டரல் நமக்கு கிடைத்துவிடும். இதனால் தான் இதற்கு பேர் குவாட் நாடுகள் என வைத்துள்ளார்கள். இந்த நாட்டு தலைவர்களும் அமெரிக்கா வருகிறார்கள், பிரதமர் மோடியை சந்திக்கிறார்கள். சரி, PM கேர்ஸில் உள்ள நிதி அரசாங்கத்தின் நிதி அல்ல என்பதால் இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பிரதமர் அலுவலகம் பதிலளித்துள்ளது. பெகசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தொழில்நுட்ப நிபுணர்கள் கொண்ட குழுவை அமைக்க முடிவு செய்துள்ள உச்சநீதிமன்றம் அடுத்த வாரம் இதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளது. நிபுணர் குழுவில் இணைய நினைத்திருந்த சிலர் தனிப்பட்ட காரணங்களால் குழுவில் இணைய மறுத்துவிட்டதால் குழுவை இறுதி செய்வது தாமதமாவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா தெரிவித்தார். விவசாயிகளுக்கு 1 லட்சம் புதிய மின் இணைப்புகளுக்கான ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்றது. அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தை தொடக்கி வைத்தார்.
மருத்துவ அடையாள எண் வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் இணைய திட்டத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். सेवा हमारा लक्ष्य है और उत्कृष्टता हमारी परंपरा और हम इन लक्ष्यों को प्राप्त करने के लिए प्रतिबद्ध हैं. சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இது நோயாளிகள் மற்றும் மருத்துவமனையை தொழில்நுட்ப ரீதியாக இணைக்கும் திட்டம் என தெரிவித்தார். ஏழைகளும் மத்தியதர வர்க்கத்தினரும் சிகிச்சை பெறுவதில் உள்ள பிரச்சினைகள் இத்திட்டத்தின் மூலம் களையப்படும் என்றும் பிரதமர் கூறினார். நாடு முழுவதும் 80 கோடி பேர் இணைய சேவையை பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்தியா இன்று புதிய பாதையில் நுழைவதாக தெரிவித்தார். இந்தியாவின் மருத்துவ கட்டமைப்பில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டம் புரட்சிகர மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். For the upcoming festival of Diwali, Delhi continues the ban on crackers for this year as well, which means no storage, no sale, no use of crackers will remain completely in place. So storing, sale, use of crackers has been banned for this year's Diwali as well. According to the government, the move is aimed at beating the choking smog that descends every year in Delhi and nearby states in this season. தமிழகத்தின் புதிய ஆளுநராக RN ரவியை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து நாகாலாந்து ஆளுநராக பொறுப்பு வகித்து வரும் RN ரவி தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார். For my NEET exam, I'm preparing with Speed Learning app. I will top the NEET exam and become a doctor. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் முதன்முறையாக 60,000 புள்ளிகளை கடந்திருக்கிறது. இன்றைய வர்த்தக தொடக்கத்தில் 400 புள்ளிகள் உயர்ந்து வணிகமாகிறது சென்செக்ஸ். பாரதியார் மறைந்த நூற்றாண்டை முன்னிட்டு அவர் மறைந்த நாளான செப்டம்பர் 11ஆம் நாள் இனி ஆண்டுதோறும் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பாரதியாரின் மறைந்த நூற்றாண்டின் நினைவாக 14 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். பாரதியாரின் நினைவு நாளான செப்டம்பர் 11ஆம் தேதி ஆண்டுதோறும் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் என்றும், இதையொட்டி மாணவர்களுக்கு மாநில அளவில் கவிதை போட்டி நடத்தி பாரதி இளங்கவிஞர் விருது மாணவர் ஒருவருக்கும் மாணவி ஒருவருக்கும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். உலகிலேயே முதன்முறையாக ரைட்ஸ் என்ற முன்மாதிரி திட்டம் கொண்டுவரப்படும் என மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பில் உலக வங்கி உதவியுடன் ரைட்ஸ் என்ற முன்மாதிரி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் திட்டங்களை அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் பெறக்கூடிய வகையில் துறையின் நடவடிக்கைகளை விரிவுபடுத்த இத்திட்டம் வழிவகை செய்யும் என கூறப்பட்டுள்ளது. Now, the world's biggest industrial complex to extract carbon dioxide from the air has opened in Iceland. It showcases a developing technology considered by some to be an important tool in the fight against climate change. But as David Campanale now reports, skeptics question how much impact it can have. Climeworks Orca is the first plant ever in commercial operations for direct air capture and storage that starts serving customers today. A futuristic vision of how to save the planet from runaway climate change, or a futile expense that distracts from the urgency of slashing CO2 emissions? சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பனை மேம்பாட்டு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். தமிழகத்தில் பனை மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு அவற்றை அதிகரிப்பதற்காக நடப்பாண்டில் 30 மாவட்டங்களில் 76 லட்சம் பனை விதைகளையும் 1 லட்சம் பனங்கன்றுகளையும் முழு மானியத்தில் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தெரிவித்தது. குடிசை மாற்று வாரியம் இனி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று அழைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் அறிவோம் எமது செய்தியாளர் விவேக்கிடம். விவேக், தகவல்கள் என்ன?
இன்று மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இடையில் தமிழக முதல்வர் எழுந்து பேசுகின்றார். ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். குறிப்பாக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் பெயரை இனி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என இன்னும் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கார். அது உடனடியாக அந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. Welcome back and thank you for staying with us on India Today. Cuba has become the first country in the world to vaccinate children as young as 2 years old without any approval coming in from the World Health Organization. The communist island of more than 1.1 crore is using homegrown jabs not yet recognized by WHO, as I was mentioning earlier. Today, the government in a statement has informed that Border Roads Organization has constructed the world's highest motorable road in eastern Ladakh at an altitude of 19,300 feet. The road has been constructed at an altitude higher than the Mount Everest base camps. The South Base Camp in Nepal is at an altitude of 17,598 feet, while the North Base Camp in Tibet is at 16,900 feet. According to an NDTV report, the largest commercial aeroplanes fly at 30,000 feet and above, and this road is an altitude that's more than half of that. The government stated that the road at Umlingla Pass, constructed at an altitude of 19,300 feet, betters the previous record of a road in Bolivia at 18,953 feet. It added that Umlingla Pass is now connected with a blacktop road to enhance socio-economic conditions and promote tourism in Ladakh. The observations of the Chandrayaan-2 orbiter payloads have yielded discovery-class findings. ISRO opened up its scientific discussions on lunar science in the form of a 2-day lunar science workshop and release of Chandrayaan-2 data. दोस्तों, लद्दाख राज्य ने स्नो लेपर्ड को अपना பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 357 miles above planet Earth tonight, 4 everyday Americans in process of proving that space travel for the rest of us is possible. The Wednesday liftoff was flawless. The Falcon 9 rocket separated at 2 minutes 40 seconds. The booster then kicked in, propelling the Dragon capsule into orbit. Watching it all from Florida, 8-year-old Slater Bushman, a pediatric cancer patient at St. Jude, just as St. Jude physician assistant and now astronaut Haley Arsenal was. First for the country, the Telangana government is all set to begin trials of its drone delivery project, which delivers medicines using drones as the means of delivery. The project aims to test the reliability of the system in controlled temperatures from distribution centers to delivery locations. It also aims to undertake beyond the visual line of sight drone flights for jab delivery via the Vikarabad district airspace, as the drones will initially be used to distribute COVID vaccines to far-flung districts. The trials starting today will continue till the 10th of October.